டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. காலையில் எழுந்த உடனே நாம் இந்த ஒரு பானத்தை குடித்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரில் இருந்து நம்மளுடைய வயதாகக்கூடிய தன்மையை கூட குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வறிக்கைகள் எல்லாமே வந்து சொல்லுது. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தோட வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல பித்தம் நல்லா குறையும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்குது அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன் தான் அதுக்கு ரூட் காஸாக இருக்கும். இன்னைக்கு ஃபேட்டி லிவர், உடல் எடை அதிகமாக இருக்கிறது, இரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிறது, மூட்டுகளில் வந்து வலி உண்டாகிறது, வயதான தன்மை சீக்கிரமே உண்டாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கும் இந்த இன்ஃப்ளமேஷன் தான் முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் வயசான பிறகு வரக்கூடிய அல்ஜீமர் நோய், எல்லாரும் பயப்படக்கூடிய கேன்சர், இது எல்லாத்துக்குமே இன்ஃப்ளமேஷனுங்கிறது ஒரு முக்கியமான அண்டர்லையிங் ரீசனாக வந்து இருக்குது. இந்த இன்ஃப்ளமேஷனை தான் சித்த மருத்துவத்தில் நம்ம பித்தம் அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுதுன்னா அவங்க பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக வந்து மாற ஆரம்பிக்கும், சென்சிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். கோல்டும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதே சமயத்தில் ஹீட் ஆனாலும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே போல் பித்தம் அதிகரிச்சுது அப்படின்னா வாயில் புண்கள் உண்டாகிறது, செரிமான கோளாறு உண்டாகிறது, பசி வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில சமயங்களில் இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது படபடப்பு அதிகமாகிறது, மன அழுத்தம் அதிகமாகிறது, தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய நம்ம பித்தமும் இன்ஃப்ளமேஷனும் வந்து ஒரே மாதிரியான ஒரு அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்தும். ஸோ பித்தத்தை குறைக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ காலையில் எழுந்த உடனே எலுமிச்சை தண்ணீர் வந்து எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்கும், இந்த எலுமிச்சை தண்ணீரை எப்படி எடுத்துக்கணும், அதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்த உடனே நம்ம எலுமிச்சை தண்ணீர் எடுத்துக்கிறதுனால ஃபேட்டி லிவரில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாதம் காலையில் எழுந்த உடனே நீங்கள் எலுமிச்சை தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவு முறை மாற்றங்களும், ரெகுலராக உடற்பயிற்சி, நைட்டில் சீக்கிரமாக தூங்குறது, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவரில் 3 மாதத்திலே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். 2வது விஷயம், அடிக்கடி வந்து கிட்னியில் ஸ்டோன் வர்றது, சிறுநீரக கற்களால் வந்து அதிகப்படியான வலி பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே வந்து இந்த எலுமிச்சை தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சிட்ரேட், அந்த கால்சியம் ஆக்சலேட் தான் நமக்கு கற்களாக வரும். அது கூட சேர்ந்து அதை வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ நீங்கள் ரெகுலராகவே வந்து எலுமிச்சை தண்ணீர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்னியில் கற்கள் உருவாகிறத குறைச்சிக்கலாம். 3வது விஷயம், எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம், உடல் எடை குறைக்கிறது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை நீரை நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியில் மெட்டபாலிசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது கூட நீங்கள் வந்து உடற்பயிற்சி, உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரது, ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கிறது, உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது, இதெல்லாம் சேர்ந்தே நீங்கள் பண்ணலாம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் இதை எடுத்துக்கும் போது உங்கள் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் சரி, டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்குமான ஒரு மன உறுதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4வது விஷயம், கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சை ப்ளஸ் வந்து வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய இரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிறதையும் வந்து குறைக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்கிறதையும் வந்து குறைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகிறதுனாலையும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மையினாலையுமே கொலஸ்ட்ரால் அதிகமாக உற்பத்தி ஆகி நம்மளுடைய இரத்த குழாய்களுக்குள்ளே போய் படிகிறத வந்து இது குறைக்க ஆரம்பிக்கும். 5வது விஷயம், ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியில் ஒரு எலுமிச்சையோட சாறு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாதி நமக்கு வந்து கிடைச்சிடுது. ஒரு நாளைக்கு 75 மில்லிகிராம்லேருந்து 90 மில்லிகிராம் வைட்டமின் சி வந்து நமக்கு தேவை. ஒரு எலுமிச்சை சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
30லேருந்து 35 மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைச்சிடும். அத நம்ம ஒரே நேரத்தில ஒரு எலுமிச்சை சாறு எடுத்தோம்னா, சில பேருக்கு அசிடிட்டிய அதிகப்படுத்தலாம். அதனால பாதி பாதியா வந்து நீங்க எடுத்துக்கலாம். காலை வேளைகள்ல நீங்க வந்து ஒரு 1/2 எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கலாம். ஈவினிங் ஒரு 4:00 போல எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வெதுவெதுப்பான வெந்நீரோட எலுமிச்சை சாறு கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு தேவையான அந்த வைட்டமின் சில உங்களுக்கு பாதி அளவு வந்து கிடைச்சிடும். மீண்டும் நீங்க வந்து ஏதாவது கொய்யாப்பழம் எடுத்துக்கிறதோ, இல்ல மற்ற உணவுப் பொருட்கள எடுத்து அத நீங்க வந்து கரெக்ட்டா உங்க பாடிக்கு தேவையான அளவு வந்து குடுக்கலாம். ஏன் இந்த வைட்டமின் சி வந்து நமக்கு தேவைன்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய தோல் அப்பதான் வந்து ஆரோக்கியமா நல்லா வந்து ஹைட்ரேஷனோட வந்து இருக்கும். 6வது விஷயம், வாய் பகுதியிலயும், நுரையீரல்லயும் புற்றுநோய் இருக்கு. இல்ல வந்து புற்றுநோய் வராம நான் தடுக்கணும் அப்டின்னா, மெயினா இந்த ஸ்மோக்கர்ஸ் எல்லாமே ஸ்மோக் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து வேற எந்த ஆல்டர்னேட்டிவும் வந்து கிடையாது. அத நிறுத்த தான் வேணும். ஆனாலும் இந்த எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சமா அந்த நிக்கோட்டின் அளவ வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல வாய் புற்றுநோயிலயுமே இத ஒரு சப்போர்ட்டிவா வந்து குடுக்கலாம். இது ஒரு மெயினான ஒரு அதாவது கேன்சர சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க ரெகுலராவே எலுமிச்சை சேர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க, இல்ல நெறைய பொல்யூஷன் இன்னைக்கு நமக்கு நம்ம வாழக்கூடிய இடத்திலேயே நெறைய பொல்யூஷன் வந்து இருக்கு. ஸோ நம்ம ரெகுலரா இந்த எலுமிச்சை தண்ணீர் எடுத்துக்கும்போது, நம்மளுடைய லங்ஸ் வந்து நல்லா பியூரிஃபை ஆகும். ஏன்னா, இது அந்த சின்ன சின்ன அல்வியோலை காற்று அறைகளையுமே வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் உண்டு. வைட்டமின் சி இருந்தாலே இது எல்லாமே நம்ம உடம்புல தாராளமா வந்து நடக்கும். அதே மாரி அதில இருக்கக்கூடிய ஹிஸ்பரிடுங்கிற ஒரு வேதிப்பொருள். 8வதா ஸ்பைடர் வெயின்ஸு, வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள், நீங்க தொடர்ந்து இந்த எலுமிச்சை நீர் எடுத்துக்கும்போது, அதில இருக்கக்கூடிய ஹிஸ்பரிடுங்கிற வேதிப்பொருள் இரத்த குழாய்களுடைய சுவர்கள வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரி இந்த வைட்டமின் சி வந்து கொலாஜன் உற்பத்திய அதிகப்படுத்துறதுனால, இந்த இரத்த குழாயினுடைய உட்சுவர்கள் எண்டோதீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆரோக்கியமா வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க ரெகுலரா எலுமிச்சை நீர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெரிகோஸ் வெயின்ஸ், ஸ்பைடர் வெயின்ஸு சிலருக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின்னால கால்ல வந்து புண்கள் வந்து உண்டாகும். டயாபட்டிஸ்னால கால்ல வந்து புண்கள் உண்டாகும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த எலுமிச்சை சேர்ந்த நீர் வந்து எடுத்துக்கலாம். 9வதாக மறதி நோய். அதாவது அல்சீமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த அல்சீமர் பிரச்சனை வந்து வராம தடுக்கணும் அப்படின்னா, நம்ம ரெகுலரா இந்த எலுமிச்சை நீர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும். அதனால நம்ம பிரெயின்ல போய் சேரக்கூடிய இந்த அமைலாய்டு பதிவுகள், இந்த படிவுகள வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். பட் இது ஆரம்ப கட்டத்திலேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த எலுமிச்சை தண்ணீரோட இன்னும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்சீமர்ஸ தடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள், மிளகு. ஸோ இதுவும் சேர்த்து எடுத்துக்கும்போது இந்த மறதி நோயில நல்ல ஒரு மாற்றத்த பார்க்கலாம். 10வதா வயதாகக்கூடிய தன்மைய குறைக்கணும் அப்படின்னா, இந்த எலுமிச்சையில நெறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. ஸோ வயதாகக்கூடிய தன்மைய குறைக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சைய பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாரி நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏஜிங் ப்ராசஸ் இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. அந்த மாரி நிலைகள்ல நீங்க இந்த எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கலாம். அது கொலாஜன் உற்பத்திய கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணும். ஸ்கின்ன வந்து ஹைட்ரேட்டடா வந்து வச்சிருக்கும். உடம்புலயுமே நல்ல வேதிப்பொருட்கள வந்து அதிகப்படுத்தி நியூட்ரிஷன் வேல்யூவும் நமக்கு அதிகமா குடுக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்துக்கள நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ வயதாகக்கூடிய தன்மையை குறைக்கிறதுக்கும் இத நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பித்தத்த குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன இந்த எல்லா விஷயமுமே பித்தத்தோட தொடர்புடையது தான். அததான் நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "பித்தம் அடங்கினில் பேசாதே போய்விடு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பித்தம் வந்து உங்களுக்கு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னாலே, உடம்புல கண்டிப்பா நெறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன வந்து குறைக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சைய வந்து பயன்படுத்தலாம். இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? ஒரு 1/2 எலுமிச்சை காலையில வெதுவெதுப்பான வெந்நீரோட ஒரு 1 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரோட ஒரு 1/2 எலுமிச்சை சாறு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு எலுமிச்சை சேர்ந்த தண்ணீர் எடுக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்கும்? இது எப்படி பித்தத்த குறைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதையும் தாண்டி எனக்கு பித்தம் அதிகமா இருக்கு, இந்த பிரச்சனைகளோட தீவிரம் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதற்கான ஒரு டீடாக்ஸ் மெத்தட்ஸையோ, இல்ல வந்து முறையான ஒரு சிகிச்சையோ எடுத்துக்க வேண்டியது அவசியம். பட் இந்த ஒரு விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்.
ஒரே விஷயம் என்னன்னா, சிலருக்கு அசிடிட்டி பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த எலுமிச்சை வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு பாதிப்ப உண்டாக்கலாம். ஆனாலும் கூட நீங்க அரை எலுமிச்சை இல்லாம, ஒரு 1/4 எலுமிச்சை நல்லா ஒரு 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரோட சேர்த்து, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்க இந்துப்பு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜிஆர்டி பிரச்சனையிலயும் இது நல்ல ஒரு மாற்றத்த வந்து கொடுக்கும். ஏன்னா, செரிமான சக்தியும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஜிஆர்டில நெறைய பேருக்கு ஆசிடோட அளவு குறைஞ்சு தான் பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகமாகி நெறைய ஏப்பம் வந்து வரும். ஏன்னா, அவங்களோட உணவ செரிமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வயித்துல ஆசிட் கரெக்ட்டா இருக்காது. நீங்க நெறைய மாத்திரைகள் போட்டு நீங்களே அத வந்து குறைச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைகள்ல ஒரு 1/4 எலுமிச்சை சாறு வந்து அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜிஆர்டிலயுமே உங்களுக்கு கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு காலையில வெறும் வயித்துல இந்த எலுமிச்சை தண்ணீர் எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பேசலாம்.